இரண்டாவதாக மதீனா முனவரா அந்த ஹுத்பா ஷேக் ஹுசைன் ஆலு ஷேக் அப்துல்லா இருந்தார்கள். அந்த ஹுத்பாவுடைய தலைப்பு அல்லாஹுடனும் மனிதர்கள் அல்லாஹ்வுடைய உரிமைகளை பேணி கடமைகளை பேணி அல்லாஹ்வுடன் பக்குவமாக நடந்து கொள்வதும் படைப்பினங்களுடைய உரிமைகளிலும் பேணுதலாக இருப்பதும் மனித உரிமை அதுவே அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இரண்டையும் இணைத்து ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் அல்லாஹ்வின் பக்கம் தான் நீங்கள் மேலே இருக்க அப்படியே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற சூரா முஜாதிலா 9வது வசனத்தை ஓதி முஃமின்களே முஸ்லிம்களே, பொதுவாக ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கின்ற பாக்கியம் பெறுவது, அதில் மிக பிரயத்தனம் காட்டுவது, அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் மிக பேணுதலாக நடந்து கொள்வது, அவனுக்கு அனுகூலம் வழங்கப்பட்டு அவன் பாக்கியம் பெற்றதுக்கான சிறந்த அடையாளம். அவன் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய உரிமைகள் கடமைகளிலும் பேணுதலாக இருப்பான், மனித உரிமைகளிலும் மிக பேணுதலாக பக்குவமாக இருப்பது அவனுக்கு அல்லாஹ் பாக்கியம் அளித்ததற்கான அடையாளம். எப்பொழுதுமே மக்களுக்கு அநியாயம் செய்வதை விட்டு முற்றுமுழுதாக ஒதுங்கி தூரமாக நடப்பதற்கு தனிப்பான். எந்த வகையிலும் அநியாயம் செய்ய மாட்டான். சொல் ரீதியாகவோ செயல் ரீதியாகவோ யாருக்கும் அவன் அநியாயம் செய்யாமல் தன்னை பக்குவப்படுத்தி கொள்வான். இப்ராஹிம் 42வது வசனம், அல்லாஹ்வை நீங்கள் உங்களுடைய அநியாயக்காரர்கள் செய்கின்ற செயல்களை விட்டு பராமுகமாக கவனஈனமாக இருக்கான்னு நினைத்துக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் அவர்களை தாமதப்படுத்துவதெல்லாம் ஒரு நாளைக்காக, அந்த நாளிலே பார்வைகள் எல்லாம் தடுமாறும், அந்த மறுமை நாளில் தண்டனை கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் அவர்களை தாமதிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அடியான் அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸுல் குதுசி, அல்லாஹ்வுடைய என்னுடைய அடியார்களே, நிச்சயமாக நான் அநியாயம் இழைப்பதை என் மீதே ஹராமாக்கி உள்ளேன். நான் யாருக்கு அநியாயம் இழைப்பது கிடையாது. உங்களுக்கு மத்தியிலும் ஒருவருக்கு ஒரு அநியாயம் இழைப்பதை ஹராமாக்கி இருக்கிறேன். எனவே நீங்கள் உங்களுக்குள் அநியாயம் இழைத்துக் கொள்ள வேண்டாம். முஸ்லிம். அதேபோல் அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொதுவாக நஷ்டம் மிகப்பெரிய அழிவு என்ன தெரியுமா? ஒரு ஆத்மாவுக்கு பிறருக்கு அநியாயம் இழைப்பது தான் தனக்குத்தானே அழிவு பாதையில் தன்னை இட்டுச் செல்வதற்கான சிறந்த அடையாளம். பிறருக்கு அநியாயம் செய்வது தன்னை அழித்துக் கொள்வதற்கான சிறந்த ஒரு காரணி, பயங்கரமான அழிவு காரணம். மக்களுடைய உரிமைகளை மீறுவது, அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அநியாயம் மறுமையிலே இருள்களாக வரும். புகாரி ஓ முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். முஸ்லீம்களை பொதுவாக எப்பொழுதுமே நன்மைகள் செய்வது போன்று அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நன்மைகள் அழியாமல் பேணிக்கொள்ள வேண்டும், பாதுகாக்க வேண்டும், மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும். ஏன் தெரியும்? மனிதன் சகோதரனை விட்டு தாய் தந்தையை விட்டு மனைவி மக்களை விட்டு ஓடக்கூடிய அந்த நாளில் செய்த நன்மைகளுடைய கூலிகள் அழியாமல் இந்த உலகத்திலே கவனமாக வாழ்வது ஒரு மனிதனுடைய கட்டாய கடமை. நாங்கள் நீதியான தராசுகளை கியாமத் நாளில் நிறுவுவோம். எந்த ஆத்மாவுக்கும் சிறிதளவேனும் அநியாயம் நடக்காது. ஒரு அணுவின் இடையளவோ ஒரு கடுகின் இடையளவோ ஏதாவது ஒரு செயல் நன்மையோ தீமையோ இருந்தால் அதை நாங்கள் கொண்டு வருவோம், தராசில் நிற்போம். நாங்கள் கேள்வி கணக்கு கேட்பதற்கு போதுமானவர்கள், போதுமான ஆற்றல் உள்ளவர்கள். அம்பியா 47 வசனம். எனவே வங்குரோத்து நிலைமை, வங்குரோத்து அடைவது, நஷ்டமடைவுடைய உண்மையான வங்குரோத்து பெரிய நஷ்டம் என்ன தெரியுமா? ஒரு அடியான் நல்லமல்கள் செய்திருப்பார், போட்டி போட்டு அமல் செய்திருப்பார், கியாமத்து நாளிலே மக்களுடைய சில உரிமைகளை மீறியவராக வருவார், அவர் அநியாயத்தோடு சம்பந்தப்பட்டவராக வருவார். எனவே அது பெரிய தண்டனையாக அவருக்கு மாறிவிடும், அது பெரிய நஷ்டமாக மாறிவிடும். பல நன்மைகளை செய்து வந்து முன்வைப்பார், என்னாலும் அநியாயம் இழைத்திருப்பார். யாருக்கு தன்னுடைய சகோதரனுக்கு இழைத்த ஒரு அநியாயம் யாரிடம் இருக்குமோ, அவருடைய மானம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அது ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட தலைப்பில் அநியாயம் செய்திருந்தால் அதை மன்னிப்பு கேட்டு ஹலாலாகி கொள்ளுங்கள். கொடுக்க வேண்டியதை கொடுத்துக் கொள்ளுங்கள், மன்னிப்பு கேட்க வேண்டிய மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் அன்றைய நாள் தீனாரோ திர்ஹமோ, ஒரு தீனார் ஒரு திர்ஹம் கூட கொடுக்க இல்லாத அளவுக்கு பிறருடைய உரிமைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், கொடுத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு நல்லமல் இருந்தால் அந்த நல்லமல் மறுமை நாளில் அவருடைய அநியாயத்துக்கு தக்கவாறு இவரிடமிருந்து எடுத்து அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு கொடுக்கப்படும். எனவே நன்மைகள் முடிந்துவிட்டால் அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய பாவங்கள் அநியாயம் இழைத்தவருக்கு சுமத்தப்படும். புகாரி ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். எனவே அங்கு பிறருடைய பாவத்தை சுமந்து உங்களுடைய நன்மைகளை அளிக்காமல் இங்கு நீங்கள் உலகத்திலேயே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள், மன்னிப்பு அதை திருப்பி கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து விடுங்கள். பொதுவாக உண்மையான சம்பூர்ணமான நஷ்டம் இதுதான். ஒருவருடைய பிறருடைய உரிமைகள் உங்களுடைய நன்மைகளை எடுப்பது, பிறருடைய மனித உரிமை மீறல்கள் உங்களுடைய நன்மைகளை பறிப்பது, அளிப்பது, அவர்களுக்கு வழங்கப்படுவது, அவருடைய பாவங்களுடைய முதுகுக்கு மேல் சுமத்தப்படுவது. கேட்டான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஃப்லிஸ் வங்குரோத்துக்காரன் யாருன்னு தெரியுமா? சொன்னார்கள், எங்களிலே தீனார் திர்ஹம் இல்லாதவன், காசி பணம் இல்லாதவன் தான் வங்குரோத்துக்காரன். சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உண்மையிலே என்னுடைய உம்மத்திலே கியாமத்து யார் தெரியுமா வங்குரோத்துக்காரன்? கியாமத்து நாளிலே தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்ற பெரும் பெரும் நன்மைகளை கொண்டு வந்து குவிப்பான். ஆனால் அவருக்கு எதிராக சில எதிர்ப்பு முறைப்பாடுகள் முன்வைக்கப்படும். அவருக்கு எதிராக சில முறைப்பாடுகள், அவருக்கு எதிராக சில எதிர்ப்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்படும். அநியாயம் இழைத்த
ஒரு சொல்லுவன் அநியாயமாக என்னை ஏசினான், என்னை இட்டு கட்டினான், என் மீது வீண்பழி சுமத்தினான், என்னுடைய சொத்தை அபகரித்தான், பறித்தான், அனுபவித்தான், இன்னாருடைய இரத்தத்தை ஓட்டினான், இன்னாரை காயப்படுத்தினான், அடித்தான். இப்படி ஒவ்வொருவருக்கு இழைத்த அநியாயங்களை பற்றி அங்கு முறைப்பாடுகள் முன்வைக்கப்படும் பொழுதோ இவருடைய நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு பங்களிக்கப்படும். யாருக்கு? அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நன்மை கொடுக்கப்படும். நன்மை கொடுத்து கொடுத்து நன்மைகள் எல்லாம் அழிந்துவிடும். இன்னும் அநியாயங்கள் முறைப்பாடுகள் எஞ்சி இருக்கும். அப்பொழுது அல்லாஹ் அநியாயம் இழைக்கப்பட்ட அந்த மக்களுடைய பாவங்களை எடுத்து இவன் மீது போட்டு இவனை தூக்கி அல்லாஹ் நரகத்திலே வீசுவான். இதுதான் மிகப்பெரிய நஷ்டவாளியாக கூடிய நிலைமை என்று சொன்னார்கள் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார். எனவே இறைவனுடைய சம்பூர்ணமான பரிபூர்ணமான நீதி, எனவே அங்கு யாரும் தப்ப முடியாது. எனவே ஈடேற்றம், பாதுகாப்பு, விமோசனம் தேவையா? மக்கள் மீது அநியாயம் இழைக்காமல், மக்களுடைய உரிமைகளை மீறாமல் பேணி நடந்து கொள்ளுங்கள். மக்களுக்கு அநியாயம் இழைக்காமல் பக்குவமாக வாழ்ந்து கொள்ளுங்கள். அங்கு மக்களுக்கு அநியாயம் செய்கிறார்களே, பூமியிலே அத்துமீறி நடக்கிறார்களே உரிமை இல்லாமல், அவர்களுக்கு எதிராகத்தான் அங்கு ஆதிக்கம், அதிகாரம் செலுத்தப்படும், தண்டனை கொடுக்கப்படும். சூரத்து ஷூரா 42 வசனம். எனவே நாவை கண்டபடி பாவிப்பவர், கண்ட விடயங்களை எல்லாம் மக்களை பற்றி எழுதுபவர், நாவால் பேச்சால் மக்களை திட்டுபவர், ஏசுவர், குறை சொல்பவர், எழுத்தால் எழுதுபவர், மக்களை இட்டு கட்டுவர், வீண்பழி சுமத்துவர், குறை சொல்பவர்களே, நீங்கள் கொஞ்சம் நிதானமாகிக் கொள்ளுங்கள், உங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் இந்த குற்றங்களிலிருந்து. எப்பொழுது மக்களை புறம் பேசுவதிலே விரைந்து செயல்படக்கூடியவர்களே, மக்களுடைய மானங்களை போக்கக்கூடியவர்களே, மக்களுடைய உரிமைகளை, சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவர்களே, அனுபவிக்கக்கூடியவர்களே, இப்படியான விடயங்களை பொதுபோக்காக செய்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் இந்த விடயத்திலே நீங்கள் எப்பொழுதுமே கவனமாக திருந்தி உங்களை அதிலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதிலே மிக விரைவாக அத்துமீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உடனே தௌபா செய்யுங்கள், இந்த பாவங்களை விட்டு ஒதுங்குங்கள், அல்லாஹ் பக்கம் மீளுங்கள், நேரான வழியை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள். இப்படியான மனித உரிமை மீறல்களிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தாஹா 117 சொல்லும் பொழுது, யார் அநியாயம் இழைத்தாரோ, பிறருடைய அநியாயங்களை சுமந்து கொண்டார், அவர் நஷ்டமடைவார், நஷ்டமடைந்து விட்டார் என்று அல்லாஹ் உறுதிப்பட சொல்கிறான். எனவே இந்த ஆயத்தில் பொதுவாக துல்ம், அநியாயம்தான், எந்த துறையிலே அநியாயம் செய்தாலும் அவர் நஷ்டவாளி என்பதை இந்த ஆயத்து உணர்த்துகிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது வெளிரங்கம், உள்ரங்கம், உளவியல் ரீதியாக, உடலியல் ரீதியாக, மனிதனுடைய மனது சம்பந்தப்பட்ட, உடலியல் ரீதியாக, உடல் சம்பந்தப்பட்ட எதற்கு அநியாயம் செய்தாலும் இந்த அநியாயம் அந்த ஆயத்துக்குள் அடங்கும். யார் ஒருவர் மரணிக்கும் பொழுதோ பிறருக்கு ஒரு தீனார், ஒரு திர்ஹம் கொடுக்க இருக்கும் நிலைமையிலே கடன் வைத்து விட்டவர் மௌத்தாக நிறைவேற்றப்படாவிட்டால் இவருடைய நன்மைகளிலிருந்து நிறைவேற்றப்படும். அவருக்கு ஒரு தீனார் திர்ஹம் கூட எஞ்சாத அளவுக்கு இவர் கொடுக்க வேண்டிய தீனார் திர்ஹங்களுக்கு பதிலாக நன்மைகள் கொடுக்கப்படும். யாருக்கு? அந்த பணம் கொடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு. அஹ்மத் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். எனவே உடனே இப்படியான தவறுகள், குற்றங்களிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்மாக்களை, உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், அழிந்து நாசமாகி விடாமல் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உரிமைகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் உரியவர்களுக்கு கியாமத் நாளிலே. எந்த அளவென்றால், கொம்புள்ள ஓர் ஆடு உலகத்திலே கொம்பில்லாத ஒரு ஆட்டுக்கு குற்றி இருந்தால், கொம்பால் தாக்கி இருந்தால், அந்த கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து கியாமத்து நாளிலே இங்கு தன்னை குற்றிய ஆட்டுக்கு அல்லாஹ் குற்ற வைப்பான், அந்த கொம்பால் அல்லாஹ் தாக்க வைப்பான். இந்த அளவுக்கு ஆட்டிடமிருந்து இன்னும் ஆட்டுக்கே உரிமை பெற்றுக் கொடுக்கப்படும், அந்த அளவுக்கு உரிமைகள் நிறைவேற்றப்படும் என்ற முஸ்லிம் ரஹிமஹுல்லாவுடைய அந்த ஹதீஸை முன்வைத்து பரக்கத்துக்காக துவா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுமாறு தூண்டி, முதலாவது ஹுத்பா முடித்து உடனே ஹுத்பா ஹம்து ஸலவாத் தக்வா பின்னால் ஒவ்வொரு அடியார்கள், ஒவ்வொரு முஸ்லீம்கள் மீது கட்டாய கடமை எப்பொழுதுமே பிறருடைய உரிமைகளை மீறுவதை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வது, நிரபராதியாக வாழ்வது, குற்றம் இழைக்காமல். தெளிவான ஹதீஸிலே வந்திருக்கிறது, பொதுவாக அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி தியாகம் செய்து உறுதியாகம் செய்வது எல்லா பாவங்களை மன்னிக்கும், கடனை தவிர. எனவே கடனுடைய விடயத்திலே ஒரு மனிதன் பொடுபோக்காக இருந்தால் இம்மை மறுமை பாரிய நஷ்டங்களுக்கு ஆளாகுவான். யார் மக்களுடைய சொத்துக்களை கடன் எடுக்கிறார், கைமாத்துக்கு எடுக்கிறார், பொருட்களை வாங்குகிறார், அதை நிறைவேற்றுகின்ற நோக்கத்தோடு, கடனை கொடுக்கின்ற நோக்கத்தோடு எடுத்தால் அல்லாஹ் நிறைவேற்றும் சந்தர்ப்பத்தை கொடுப்பான், நிறைவேற்ற உதவி செய்வான். மக்களுடைய காசி பணங்களை எடுக்கிறார், கொடுக்கின்ற நோக்கம் இல்லை, எடுத்து அழிக்க வேண்டும், பாவிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும், கொடுக்கின்ற ஐடியா இல்லாவிட்டால் அல்லாஹ்வும் அதை நஷ்டப்படுத்தி விடுவான், அப்படி செலவழிக்க வைத்து விடுவான், அழித்து விடுவான். கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உண்டாக்க மாட்டான் என்ற அந்த ஹதீஸை சொல்லி சலவாத்துடைய முக்கியத்துவம் சொல்லி, சலவாத்து அழகான ஒரு சலவாத்து நபியவர்கள் மீது ஓதி நீண்ட துவா பிரார்த்தனையோடு ஹத்தீப் ஹுசைன் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் மதீனா முனவரோட ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவெளி தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.